குற்றத்தையும் பகவானை பொறுக்க வேண்டு சிவன். ஆதிசக்தி செய்த குற்றத்தை ஆண்டவனே பொறுக்க வேண்டும். உமையவள் செய்த குற்றம் உடையவரே பொறுக்க வேண்டும். உடையவரே பொறுக்க வேண்டும். ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும். சொல்லுகிற போது சொல்லுகிறார் பகவான். என்ன சொல்லுகின்றார்? ஏ பார்வதி, ஏ பார்வதி, பகவானின் அறியாதபடி பகவானை பரிசோதித்து விட்டாய். பகவானை பரிசோதித்து விட்டாய். பகவானை பரிசோதித்த நீ பாங்காட்டு பேச்சியாவா? நீ வாங்காட்டு பேச்சியாவா? ஈசனை சோதித்தீராய். இடுகாட்டு பேச்சியாவா? வல்லனை சோதித்தீராய். மையான பேச்சியாவா? புருஷனை சோதித்தீராய். பொணங்காட்டு பேச்சியாக போவாய். நீ போவாய். பொணங்காட்டு பேச்சியாக நீ போவாய். ஆமா, பகவான் சொல்லுகிற அம்மா பார்வதி, 1000 இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷம்னு சொல்லி இருக்கா. சரி, கணவனை சோதிக்கலாமா? சோதிக்க கூடாதுல்ல. சோதிச்சதுனாலதான் பொணங்காட்டு பேச்சியா போவன்னு சாபம் கொடுத்திருக்காரு. அப்படியா? அம்மா சொல்லுகிறார். அதனால கணவனை யாரும் அப்படி சோதிச்சு பார்க்காதீங்க. அப்படியா? ஈஸ்வராகப்பட்ட ஆண்டவன் பகவான். ஆண்டவன் பகவான். அம்மா பார்வதி, ஏ பார்வதி, பகவானின் அறியாதபடி பகவானை நீ பரிசோதித்து விட்டாய். பகவானை நீ பரிசோதித்து விட்டாய். என்னோட படியிழப்பை பரிசோதித்து விட்டாய். பகவானுடைய படியிழப்பை பரிசோதித்து விட்டாய். உலகத்திலே சென்று நான் மறுபடியும் படியிழந்து வருகிறேன் பார்வதி. மறுபடியும் நான் படியிழந்து வருகின்றேன் பார்வதி. ஈசன் பகவான் புறப்படுகிற போது புறப்படுகின்ற போது கேட்கிறாள் பார்வதி. என்ன கேட்கின்றார்? ஆண்டவனே எங்கு வேணே உலகத்திலே சென்று படியிழக்க போறேன் போறேன் என்று படியிழக்க போறீரே சிவனே. படியிழக்க போகின்றேன் சிவனே. நீர் படியிழக்க போனீரையானாய். படியிழக்க போனீரையானாய். இதற்கிடையிலே தனிமையாக இருப்பதற்கோ மனமில்லை. தனிமையாக இருப்பதற்கோ மனமில்லை. கையில் வைத்து விளையாடே கை குழந்த வேண்டும் ஐயா. மழையில் வைத்து விளையாடே மழல் வர வேண்டும் ஐயா. ஓது வைத்து விளையாடே ஆண்டவா. ஆண்டவா, கையில வைத்து விளையாடுவதற்கு எனக்கு கை குழந்தை வேண்டும். கையில வைத்து விளையாடுவதற்கு எனக்கு கை குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்க. ஏ பார்வதி, ஏ பார்வதி, உனக்கு யாருக்கிடவே நான் 2 பிள்ளை தந்திருக்கேன். ஆன போல ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, 2 பிள்ளை தந்திருக்கேனே. ஆன போல ஒரு பிள்ளை, அழகா ஒரு பிள்ளை. ஆன போல ஒரு பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை. ஆண்டவா, ஆண்டவனே, 2 பிள்ளையுமே எனக்கு உடகவில்லை சிவனே. ஏன் உதகவில்லை? அதாவது ஒரு பிள்ளை பொறுக்கு வீங்கி, ஒரு பிள்ளை பொண்ணுக்கு வீங்கி. ஒரு பிள்ளை பொறுக்கி வீங்கி, இன்னொரு பிள்ளை பொண்ணுக்கு வீங்கி. யாருப்பா? இந்த மூத்த பிள்ளை இருக்கானே பொறுக்கி வீங்கி. சரி, கணேசமூர்த்தி. சரி, கணேச பெருமாள். ஆத்தாங்கரை எங்க, குளத்தாங்கரை எங்க, தண்ணிக்கரை எங்க, சரி, காலேஜ் எங்க, ஹாஸ்பிட்டல் எங்க, மகளிர் குழு சங்கம் எங்கன்னு அங்கங்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. சந்தைக்கு வந்துட்டாரா? மகளிர் கூட்ட சங்கம். சங்கம் சங்கம். ஆமா, அம்மா தாய போல பெண்ணை கேட்டு எங்கயாவது நம்ம தாய போல கேட்கலப்பா. சரி, தாயுடைய குணத்தை போல கேட்டார். தாயினுடைய குணத்தை போல கேட்கின்றார். ஆமா ஆமா, தாய் குணம் போல கிடைக்கிறோம்ல பெண்ணு. இப்ப கிடைக்குமா? இப்ப கிடைக்காதல்லவா? கிடைக்காது. ஆமா, ஓமன்னாட்டி எதிர் முதிர்மான்லாம் இருக்கா? அவ எங்க அப்படி இருக்கா? அவ பொஞ்சரிப்பு தாங்க முடியாம தான் நான் இங்க ஓடியா. அது வேறையா? அப்படியா? என்ன சொல்லுகிறார் ஈசனே? 2 பிள்ளையுமே எனக்கு உடகவில்லை. இந்த சம்பவ கடவுள் கடவுளை காத்த கந்தனாகவும், மலையை காத்த ஆறுமுகமாகவும், சுனாமியை காத்த சுப்பிரமணியனாகவும், ஒண்ணுக்கு 2 கட்டிட்டு இன்னும் கண்ண உருட்டிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, அந்த சம்பவ கடவுள் கடற்கரையை பார்த்து கண்ண உருட்டிக்கிட்டு இருக்காரோ. அம்மா, 2 பிள்ளையுமே உடகவில்லை. இந்த முருக கடவுள் அதனால எப்படி கேட்கிறார்? எப்படி கேட்கிறார்? என் முட்டையாண்டி முருகம்லப்பா. என்ன சொல்கிறார்? கணவனை அறியாடே கை குழந்த வேண்டும் ஐயா. வள்ளலை அறியாதே முதல் வர வேணும் ஐயா. பொருளை அறியாதே பொருளை அறியாதே ஒத்துரண வேணும் ஐயா. மன்னனே அறியாத மடி குழந்தை கேட்கின்றாள் பார்வதியாள். ஏ பார்வதி, ஏ பார்வதி, உலகத்திலே கருவில்லாமல் உரு தோன்றுமா? தோன்றாதல்லவா. உருவில்லாமல் கரு தோன்றுமா? தோன்றாதல்லவா. ஆடில்லாமல் வெள்ளில்லை, வெள்ளில்லாமல் ஆண் இல்லை அடி பார்வதி.
ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே உலகம். உலகத்திலே புருஷ இல்லாத பிள்ளை கேட்க உலகத்தில கிடைக்குமா? அது கிடைக்காதல்லவா? அப்படியே நான் உனக்கு தருவேனையானால் அப்படியே இந்த சிவபெருமான் உனக்கு புருஷன் இல்லாத குழந்தை தருவேனே. சொல்லுங்க என் சொல்லுங்க இந்த பிள்ளை உலகத்தை மீறிடுவான். அவன் வான் சொல்லியும் கேட்க மாட்டான், ஏன் சொல்லியும் கேட்க மாட்டான். பிள்ளை உலகத்தை மீறிடுவான். கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி புருஷன் இல்லாத பிள்ளைதான் எனக்கு வேணும். ஒரே பிடிவாதம். பிடிவாதத்துல ஐயா பக்கவாதத்துக்கு மருந்துண்டு, இந்த பிடிவாதத்துக்கு மருந்துண்டா? இந்த பக்கவாதத்துக்கு ஒரு ஊசியா கீசியா போட்டு வத்த வச்சிடலாம், சரி பண்ணிடலாம். ஆமா சரி. இந்த பிடிவாதத்துக்கு சரியான பச்சை மட்டையை செதுக்கி கைப்பிடிக்கு மட்டும் செதுக்கிக்கிட்டு சரி பிடிவாதம் பிடிக்கா பாருங்க. அவனுக்கு முட்டு கீழே பொத்தடி பொத்தடி பொத்தடின்னு கொடுக்கும். ஓஹோ நம்ம உடுக்குக்காரர் கொடுத்த மாதிரி உடுக்குக்காரர் அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காரு வீட்டம்மாவை. என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகின்றார்? இல்லவுமையவளாகப்பட்ட பராசக்தி பார்வதியாய், இந்த பராசக்தியான பார்வதியாய் புருஷர் இல்லாத பிள்ளை கேட்டு ஒரே பிடிவாதமாக நிற்கிறாள். பிடிவாதமாக இருக்கின்றார். இதன் பகவான் சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆமா கேட்கிற மாதிரியே தெரியல. ஏ பார்வதி, பார்வதி புருஷர் இல்லாத பிள்ளை உனக்கு வேணுமேயானால், புருஷன் இல்லாத குழந்தை உனக்கு வேணுமேயானால் நான் கூப்பிட்ட இடத்துக்கு வாடி பார்வதி. வாடி பார்வதி. அதோ இருபத்தாயா ஆயிரங்க மண்டபம். அதோ தெரிகின்றது பத்தாயா அந்த ஆயிரங்கால் மணி மண்டபம். முரசரி மண்டபத்திலே அந்த முரசரி மண்டபத்தில் 32வது தூணருகே ஆமா வாணிக்க விளக்கு, மரகட விளக்கு, அந்த மணி விளக்கு, அந்த மணி விளக்கு, தூண்டாட மணி விளக்கு முரசரி மண்டபத்திலே சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து நீ ஏந்து முந்தானை ஏந்து உனக்கு நான் தருகிறேன் பிள்ளை. நான் தருகின்றேன் உனக்கு பிள்ளை. சொன்ன உடனே சொல்லுகிற போது உமையவள்வா மகேஸ்வரி பார்வதியாய், மகேஸ்வரி பார்வதியாய் அவள் பிள்ளை வார வாங்க வேண்டி விரியமள்ள பார்வதியாய், வார வாங்க வேண்டிய விரியமுள்ள பார்வதியோ, அரை வர வாங்க வேண்டி மங்கையான பார்வதியா, மதலே வர வாங்க வேண்டும் மங்கையான பார்வதியோ, கொள்ளை திரள்ள தள்ள முள்ளிக்கு கோளவரின பட்டு விடுத்து, கொள்ளைத்தே நல்ல தள்ள முள்ளிக்கு கோளவரண பட்டு விடுத்து, தீர்த்தமாடி மாட்டுடைத்து திருநீண்டு கப்பனி தீர்த்தமாடி மாத்துடைத்து திருநீட்டால் கப்பனி 32வது ஓடரே 32வது ஓடரே ஒளி சிலையதையங்கேரா 32வது ஓடரே 32வது ஓடரே முத்தி தலையேங்கேரே மாணிக்க விளக்கு, மரகட விளக்கு, அந்த மணி விளக்கு, மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு, அந்த மணி விளக்கு, தூண்டாட மணி விளக்கு முரசொலி மண்டபத்திலே, அந்த முரசொலி மண்டபத்திலே அப்படியே சுடர் விட்டு இருந்து கொண்டிருக்கிறது. சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அல்ல மணி விளக்கு பக்கத்திலே, மணி விளக்கு பக்கத்திலே உமையவளுமா மகேஸ்வரி பார்வதியாய், மகேஸ்வரி பார்வதியாய் உடைத்து தனமுடகி கோல வரிணப்பட்டுடுத்தினாள், கோல வரிணப்பட்டுடுத்தினாள், தீர்த்தமாடி ராமாட்டுடுத்தினாள், திருநீட்டாக படிந்தாள், படிந்தாள். 32வது தூணருகே தூணருகே அடிமண்டி போட்டு கண் புத்தி மேல் முந்தானை ஏந்திருக்கிறாள், மேல் முந்தானை ஏந்தி நிற்கிறாள். ஒரு நாளா 2 நாளா 8 நாளா 8 நாளாக பார்வதியா மணிவிளக்கு பக்கத்திலே முந்திய திருக்கிற போல் கண்ணார் ஆண்டவன் ஆழ்யாடியன் யோவரைமா ஆஹா இதுதான் இது வேலை, இது சமயம் என்று இத பார்வதிக்கு தெரியாதபடி தோண்டான மணி விளக்கை பெரு விரலை கொண்டு துண்டுகிறார். முத்துப்போர் 3 சுடரானது உள்ளான சேலையில மொடு 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 என்று விடுகின்றது. மடிகணத்தது கூட்டி பிடிச்சு பார்க்க, கூட்டி பிடித்து பார்க்கின்ற ஓடிவில்லை. எப்படி எப்படி இருக்க கண்டாய், எப்படி எப்படி காடும் இல்லை கையும் இல்லை
இல்லையுமில்லை பயருமில்லை மோக்கமில்லை மொழியுமில்லை மூக்கில்லை முடியில்ல முக்கியமான பொருளே இல்லப்பா முக்கியமான பொருளே இல்லையம்மா என்ன இல்ல என்ன இல்ல பிள்ளைக்கு கால் இல்லை கை இல்லை வாய் இல்லை வயிறு இல்லை மூக்கில்லை முடி இல்லை முக்கியமான பொருளே இல்லையா சொல்ல போனா ஒண்ணுமே இல்ல பிள்ளைக்கு ஒண்ணுமே கிடையாது முக்கியமான பொருள் என்னம்மா இல்ல பேச்சும் இல்ல பிள்ளைக்கு மூச்சும் இல்ல பேச்சும் இல்லையா என்னப்பா இல்ல மொட்டு முழுக்குங்களா இருக்கு மொட்டையா முண்டமா இருக்கு என்னப்பா பிள்ளை இப்படி இருக்கு அந்த பிள்ளை என்ன இப்படி சப்புன்னு இருக்கு மொட்டு முழுக்குங்களா இருக்கு ஆமா நம்ம அம்மி குடவிக்கு கூட நம்ம ஆச்சாரி நம்ம ஆச்சாரி நம்ம காசி ஆச்சாரி எந்த ஆச்சாரி நம்ம காசி ஆச்சாரி கொண்டாநகரத்துக்கு காசி ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சு அரைக்கிறதுக்கு அது பிடி வச்சு அடிச்சாரு பிடி வச்சு அடிச்சாரு இப்ப அந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையே இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையா இவருக்கு உளி பூரா அஞ்சு போச்சு என்ன செய்யறா என்ன சொல்லுகிறாய் என்ன சொல்லுகிறாய் ஈஸ்வராகப்பட்ட பகவானிடத்திலே வந்து எல்லாம் கேட்கிறா பார்வதியா என்ன கேட்கின்றாள் பார்வதியா ஆண்டவனே ஆடவரே மூக்கில்லை மொழியில்லை அப்பா இந்த பிள்ளைக்கு முக்கியமான பொருள் இல்லையம்மா பேச்சும் இல்லையே பிள்ளைக்கு மூக்கும் இல்ல மொழியும் இல்லையா ஒண்ணுமே இல்லையா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லையே சிவனே ஆண்டவா பிள்ளை பிறந்தாடை சிவனை கேட்டு பிடி முண்டத்து கொடுக்கலாம் ஆண்டவனே பிள்ளை பிறந்தாடை உங்களிடத்துல கேட்டேன் சிவனே மற்ற வரம் கேட்டதற்கு மாய முண்டத்தை கொடுக்கலாமா மாய முண்டத்தை கொடுக்கலாமா சிவனே பார்வதி பார்வதி புருஷ இருந்து பிள்ளை பெற்றாலே அப்படி இப்படி பேசுற காலத்திரை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை வைக்கிற இந்த காலத்திலேயே கால் முடம் கை முடம் வாய் இழுத்து வச்சிருக்கு கை இழுத்து வச்சிருக்கு பால் கூட நாளைக்கு ஆமா அப்படி இருக்கு சரி நீ புருஷன் இல்லாத பிள்ளை காட்டியா அம்மா அந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கு புருஷன் இருந்து பிள்ளை பெற்றாலே உலகத்திலே குறை பேசுற காலம் குறை பேசுகின்ற காலம் ஆமா நீ புருஷன் இல்லாத பிள்ளை கேட்டியே நீ புருஷன் இல்லாத பிள்ளை எல்லாம் கேட்ட புருஷன் இல்லாத பிள்ளை இப்படிதான் இருக்கும் புருஷன் இல்லாத பிள்ளை இப்படித்தான் இருக்கும் ஈஸ்வரே ஆண்டவனே புருஷன் இல்லாத பிள்ளை அந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய அந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய காடி எடு கண்ணு எடு மூக்கு எடு வாய் எது வயறு எது எதுவுமே தெரியவில்லையே இந்த கண்ணு எது எதுவுமே தெரியலையே தெரிந்தாரே பிள்ளைய கொஞ்சம் கொள்ளாம முடியும் பிள்ளை அம்மி கொலை மேல மொட்டு முழுக்குன்னா இருக்கு பிடி கூட இல்லையே பிடிச்சு வச்சு அரைக்கிறதுக்கு பிடி கூட இல்லையா இழுத்து பிடிச்சு அரைக்கிறதுக்கு இழுத்து பிடிச்சு அரைக்கிறதுக்கு இல்லையே இல்லையே ஆமா சரி சிவனே ஆண்டவனே இந்த பிள்ளைக்கு உருப்பிடித்து கொடுங்கள் பகவானே இந்த பிள்ளைக்கு உருப்பிடித்து கொடுங்கள் சிவனே சொன்னவுடனே ஈசன் பகவான் யாரை வரவழைத்தார் யாரையும் வரவழைக்கிறார் அல்ல என் பிரம்மனை அழைத்தார் என்
பிரம்மதேவனை அழைக்கிறார். ஏ பிரம்மா, அரே பிரம்மா, இந்த பிள்ளைக்கு உருப்பிடிப்பா. இந்த பிள்ளைக்கு உருப்படியப்பா. இல்ல பிரம்மன் உருப்பிடித்தான், மேலான ஈசன் உயிர் உடைத்தாய். மேலான ஈசன் உயிர் உடைக்கிறாய். கள்ளம் கண்டிருந்தாய், அண்ணன் கண்டிருக்கிறாய். பேர் கொடுக்கணும்லப்பா. இந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டும். எல்லா பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறார்? இவன் சுடரொளிவில் பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை சுடரையனே பேர் கொடுக்கிறார். பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை சுடரையனே பெயர் கொடுத்த இருந்தவில்லை பிறந்த பிள்ளை முன்னரன்று பெயர் கொடுத்த துறை சுடலையன் 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 சந்திராடியே முள்ளனென்று மலையாண்டி என்றோ மலையாண்டி உடையண்டோ மணி விளக்கிட விரம் மாயாண்டியாகவோ மாயாண்டியாகவோ முண்டராகவோ முண்டனாகவோ மதுரை உடலையே சத்ராடி முண்டனோடு பேர் கொடுக்கிறார். சத்ராதி முண்டன் என்று பேர் கொடுக்கிறார். பேர் கொடுத்தாரை ஈசன் பகவான் பகவான் பேர் கொடுக்கிற போது பேர் கொடுக்கின்ற போது இருக்கிறான இந்த மேல முன்னீர் பள்ளமான நகரத்திலே, இந்த மேல முன்னீர் பள்ளமான நகரத்திலே வரவர் குலத்தை அடிமை கொண்டு அமர்ந்திருக்கிறான் அல்லவா என் மலையாண்டி மாயாண்டி உடலை. மலையாண்டி மாயாண்டி உடலை மாயாண்டி மலையாண்டி மாயாண்டி உடல மாடலை யாரு யாரு கையிலெடுக்கிறார், யார் 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 கையிலெடுக்கிறார்? உலகத்தாய் பார்வடியும் பார்வடியால் கையிலெடுக்கிறார். கையிலெடுக்கிறார். வாரி நல்ல கையிலெடுத்து வலதுகள் முத்தோமிட்டார். வாரி நல்ல கையிலெடுத்த வலதுகள் முத்தோமிட்டு நல்ல கையிலெடுத்து இடதுகள் முத்தோமிட்டார். நல்ல கையிலெடுத்த எழுதுகள் முத்தோமிட்டு ஈசருடா அருளாடை நிலைய பார்வடிக்கு பார்வதிக்கு ஏந்திலைய பார்வதிக்கு பச்சை நல்ல நரம்போடி பாழமர்த சுரந்திடுமா. பச்சை நல்ல நரம்போடு பாலமுற சுரண்டிடுமா. வாரி நல்ல கையிலெடுத்து வலது கொங்கை பால் கொடுக்க. வாரி நல்ல கையிலெடுத்த வலது கொங்கை பால் கொடுத்த ஏந்தி நல்ல கையிலெடுத்து இடது கொங்க பால் கொடுக்க. ஏந்தி நல்ல கையிலெடுத்த இடது கொங்கை பால் கொடுத்த வாழமர்தம் குடித்தவில்லை 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 மலையாண்டி மாயாடி உடலே வாழமரம் குடித்த மாயாடி உடலை
கிடத்துகிறாய் மைந்தனை கிடத்துகிறாய் கொள்ளுமணி தொட்டினிடையில் புகழ் பெரிய மலையாண்டி சுடலை கிடத்துகிறாய் மாயாண்டி உடலை கிடத்துகிறாய் தங்கமணி தொட்டினிடைய தாளமகடே மலையாண்டி மாயாண்டி சுடரை மலையாண்டி மாயாண்டி உடலை மலையாண்டி சுடரை ஐயா தொட்டிடப்படத்திருக்குயல் செல்வத் மகள் மாயாண்டி சுடரை செல்வனாகப்பட்ட மாயாண்டி உடலை ஆவங்காமாடே யாமம் போலே யாமவோடு சரி யாமே வேளையிட வேளையிட ஊரடங்கோ ஊரடங்கோ ஒரு யாமே வேளையிட வேளையிட நந்திதனே நஞ்சருக்கோ நஞ்சருக்கோ நாடு யாமே வேளையிட வேளையிட உத்திரமூர்த்தி சுடரே ஐயா மேலக்கார கலைஞர்கள் கோயிலுக்கு உணரவும் மேலக்கார கலைஞர்கள் உடனடியாக மகடக்கார கலைஞர்கள் எல்லோரும் வெகு சீக்கிரத்தில் கோயிலுக்கு ஒரு மடை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள் செல்லம் பிள்ளை உடராயா 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 செல்லம் உடரே மலையாண்டி சுடலை மாடல் மாயாண்டி உடலை மாடல்
மசடே விழுதோடு என்னடரோ நீராடே நீராடு வேர்க்கே நல்ல அவிடும் மசடே விழுதோடு வேல்கடலோ நீராடே நீராடு உச்சியிலே அவிடும் மசடே விழுதோடு பேச்சியம்மா பேச்சியம்மா உலகம் இல்லை நாடு
ஒரு பாட்டு